வெல்கம் டு தமிழ்ஸ் விலாக். நாம் இன்றைக்கி மீன் பிடிக்க போகலான்ட்ருக்கோம். இந்த இடம் தான் சர்க்கார் தோட்டம். இங்கே புல் பூண்டுகள்லாம் நிறையா இருக்கும். இந்த தண்ணீர் டேங்க்கில் வருது. ஸோ இங்கே எப்போவும் ஈரப்பதமாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு மண்புழு தோண்ட போகிறோம். இங்கே மண்புழு தோண்டிட்டு நாம் ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் மண்புழு தாங்க கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் புழு தோண்டியாச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். இப்போ காமிக்கிற இடம் தான் சின்ன வாய்க்கால். இதில் சில சமயம் தண்ணி இருக்கும், சில சமயம் தண்ணி இருக்காது. இந்த வழியாக தான் நம்ம ஆற்றுக்கு போகிற வழி. ஆற்றுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்தாச்சு. தூண்டில் போட்டாச்சு. ஒரு மீன் ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. அதை இழுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய மீன்லாம் கிடையாது. இது சின்ன மீன் தான். இந்த மீன் பேர் எட்டப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பட்டை சுறா. இது ரொம்ப சின்ன மீனுங்க. அது பாருங்கள், தண்ணியில் போகிறது எவ்வளோ அழகாக நீந்திட்டு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குங்க. அதை எடுத்து வெளியில் எடுத்துக்குள்ளே காமிக்க போகிறேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இந்த மீன் வெளியில் போட்டு மறுபடியும் உள்ள எடுத்த பைக்கில் போடணும். நம்மக்கிட்ட உயிரோடு வைக்கிறதுக்கு கச்சாலை எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. அதனால் அப்படியே ட்ரையாக தான் மீனை பைக்குள்ளே போட போகிறோம். இந்த மீன் தண்ணியில் நீந்துறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தண்ணியிலே ரொம்ப நேரம் மீன் இருந்துச்சுங்க. அப்புறம் கடைசியாக எடுத்து உள்ளே போட்டாச்சுங்க. அது நீந்துறது பாருங்கள், பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்சலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டோம். அவர் பாருங்கள், அவர் விடுவலையை விட்டுட்டு அதில் ஜிலேபி மீனை எடுத்து பர்சலுக்குள்ளே போட்டுட்ருக்காரு. பின்னாடி தெரியுது தான் மேட்டூர் டேம். பார்த்தீங்களா போல் ஒரு கடல் போல் காட்சி இருக்குது இல்லைங்களா. இந்த மீன் டைம் நமக்கு அடுத்த மீன் ஒன்று மாட்டிக்கிச்சு. இந்த மீன் மஞ்சள் சுறா. ஸோ இதனால் ஒரு யூஸ் இல்லைங்க. ஜஸ்ட்டு பூனைக்கு போடுறதுக்காக நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இந்த மீன் எடுத்து பைக்கில் போட்டுக்குவோம், எதுவும் யூஸ் ஆகும். அடுத்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் உழவ மீனுமாங்க. இது இன்றைக்கெலாம் ரொம்ப பேட் டேங்க. மீன் ஒன்றும் அதிகம் மாட்டலை. இந்த உழவ மீனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுவும் பூனைக்கு இல்லை கோழிக்கு தான் போட முடியும். நம்ம இருக்கிறது ஒரு ஸ்லோப்பான ஏரியா. ஸோ இதிலேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை போய் தூண்டில் தூக்கி படும்போது உங்களுக்கு சேரில் போய் தூண்டில் உட்காராது, காரையிலே தூண்டில் இருக்கும். அதனால் மீன் அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த மீன் இன்னொரு எட்டப்ளஸ் மீனுங்க. இந்த பட்டை சுறா மீன் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இது மாட்டும்போது அப்படியே சர்ன்னு தூண்டில் இழுத்துட்டு போவாங்க. ஒன்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மீன் நிறையா கிடைக்காதுங்க, கம்மியாக தான் கிடைக்கும். மீன் பார்க்கறதுக்கு பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நாட்டு வகை மீனுங்க. மற்ற ஜிலேபிலாம் நம்ம சாப்பிட்றதுலாம் ஹைப்ரிட் வெரைட்டி வந்துருச்சு. அதனால தான் அது டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. பட் இந்த மீன் உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன நேரமோ தெரியல, போட்டதெல்லாம் உழவு மீனாகவே மாட்டுச்சுங்க. அது சின்ன மீனாக தான் மாட்டுச்சு. சரி, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் எடுத்து நம்ம பைக்குள்ளே போட்டாச்சு. இந்த உழவு மீனே கொஞ்சம் பெரிய மீனாக மாட்டுச்சுன்னா அதையுமே செதல் அடித்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது பாருங்கள், தண்ணியில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். வெயிலில் மண்டை காஞ்சதுக்கு கடைசியில் இது தாங்க மிஞ்சிச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான நாள் தான். ஏன்னா மீன் அதிகம் மாட்டலை. அதனால் இருக்கிற மீனை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் விளையாண்டுக்கிட்டு மறுபடியும் எடுத்து மீனை பிடிச்சி பைக்குள்ளே போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு குட்டி மீன் மாட்டிக்கிச்சுங்க. இதுவுமே உழவு மீன் தாங்க. ஸோ ரொம்ப போரிங் டே தான். என்ன பண்ணுறது, பிடிக்கணுன்னு வந்தாச்சு. எதாவது கிடச்சதை பிடிச்சிட்டு போனால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கலனால இதுக்கு கோழிக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பட்டை சுறா. இது கொஞ்சம் பெரிய மீன் தாங்க. இது பார்க்குறதுக்கு பாருங்கள் க்யூட்டாக இருக்குது. அது துடிக்கிறது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 மீன் மாட்டுச்சுன்னா போதுங்க. நம்ம அன்னைக்கு டேயில் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். இது நானே வீடியோ எடுத்து நானே தூண்டில் போட்டு நானே எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் சுத்தம் பண்ணி மீன் பொரிச்சிட்ருக்கோம். இந்த பொரிச்ச மீன் பாருங்கள், சில்லி மாதிரி போட்டாச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியது தான். வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.